அதனால்தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல நமக்கு 12ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, ஹீப்ரூ சாப்டர் ஹல்லேலூயா 13ல 12ஆம் வசனம் 12th verse படிக்கும் போது அங்க சொல்லும், அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். Amen. He was crucified outside the city of Jerusalem. Amen. Hallelujah. So அதுதான் 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்தது. Amen. He died. அவர் நம்ம பரிசுத்தப்படுத்தணும், செப்பரேட் பண்ணணும். அதனாலதான் he died. அதனாலதான் அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டாராம். He suffered. பாடுபட்டார் என்று நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அடுத்த வசனம் சொல்ற, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் போக கடவோம். So Bible says, go to Jesus always. எப்போதும் in everything make sure that you go to Jesus. மனுஷரிடத்துல போகாதீங்க. But we are used to it. நம்ம உலகத்துல இருக்கிறோம், அநேக நேரத்துல நமக்கு we need மனுஷனுடைய சப்போர்ட் வேணுமா இருக்குது, மனுஷனுடைய ஜெபம் நமக்கு தேவை, நிச்சயமா அது தேவையாயிடும். I'm not denying it. Above all things ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, in all of your situation there is only one person, ஆரம்பத்துல சொன்னபடி, who knows everything. உங்களை குறிச்சு என்ன குறிச்சு முழுவதுமாய் அறிந்திருக்கிறவர் ஒருவரே. தாவீது சங்கீதம் 139 சொன்னபடி, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களை என்னையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் ஒரே ஒருவர், அவர் அன்பு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அதனால இந்த பைபிள் encourages us, always go to him. அவர்கிட்ட போங்க. Go to God in prayer. Take everything to God in prayer. எல்லாத்தையும் ஜெபத்துல கொண்டு போங்க. Don't hesitate to go to God. Don't run away from God. Go to God in prayer. Hallelujah. ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படிதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 6ஆம் வசனம் நமக்கு கத்து கொடுக்கிறது. Pray about everything. Everything. Amen. உங்களுக்கு தெரியாது, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன் பவர்ஃபுல்லா இருக்குது? நீங்களும் நானும் ஸ்பெஷல்னு கிடையாது. ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவர் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. ஜெபத்தை கேட்கிறவர் முடியாதது கூட முடித்து கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஜெபத்தை கேட்டு மார்த்தாள் மரியாளுடைய அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு, அந்த புலம்பலை கேட்டு மரித்த லாசரு உயிரோட வெளியே கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த புலம்பலின் ஜெபத்தை கேட்டுதான் எவ்வீருடைய மகளை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கேட்டுதான் சீரேனை ஊராகிய அந்த ஸ்திரீ புற ஜாதியுடைய மகளுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. 2 குருடர்கள் இயேசுவிடத்துல வந்து கேட்கும் போது அவர்களுக்கு பார்வை கொடுத்தார். பர்த்திமேயுடைய கண்களை திறந்தார். Everywhere you see, they prayed to Jesus. They cried to, they came, they prayed, they received their miracles. என்னைக்கும் go to Jesus. அவர் இன்னும் is no more on the cross. அவர் சிலுவையில் இல்ல, நகர வாசலுக்கு புறமே இல்ல. He is in the midst of you. உங்கள் மத்தியில இருக்கிறாரு, உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். Amen. Hallelujah. இயேசு சொல்லுவாரு, Jesus himself said, சத்திய ஆவியாகிய தேற்றர் அல்லவார் நான் வேண்டிக் கொள்வேன், அவர் வருவாரு. உலகம் அவரை அறியாம இருக்கிறது, பட் நீங்கள் அவர் அறிவீர். ஏன்னா அவர் உங்களுக்குள்ளும் உங்களோடும் அவர் இருக்கிறார். He is always there with you and in you. So go to God in prayer. நீங்க இருக்கிற இடத்துல you have all the time to go to God in prayer. Amen. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிதான் வரணும்னு இல்ல. You need a heart to call upon that Jesus. உங்க இருதயம் இயேசுவால நிரம்பினவர்களாக நீங்க அவரிடத்துல போகும்போது, அவரை கூப்பிடும் போது அவர் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார்.
நீங்க யோசித்து பாருங்க, பைபிள் முழுக்க நீங்க படிச்சீங்கன்னா, புதிய ஏற்பாடு முழுக்க பர்த்திமேயா அவன் பிச்சை எடுக்கிறவன் ரோட்ல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மார்க் 10ஆம் அதிகாரத்துல படிக்கலாம், ரோட்ல இருக்கிறான். He is a licensed beggar. இயேசு அந்த வழியா வருகிறதை கேட்டு அவன் ஒன்னும் இல்லைங்க, he used every strength in him. தனக்குள்ள இருக்கிற பலத்தை, முழு பலத்தை கொண்டு அவன் இயேசுவை பார்த்து கூப்பிட்டான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று எல்லாரும் அதட்டின போது கூட அவன் கூப்பிட்டான். இன்னைக்கும் நமக்கு அதுதான், let people say whatever they want to say. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எதை வேணாலும் சொல்லட்டும், பட் யூ ஹேவ், ஆண்டவர் சொல்ற, யூ கால் ஆன் மீ, எனக்கு நோக்கி கூப்பிடு. யூ ஹேவ், ஐ கிவ் யூ, உனக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டேன் எனக்கு கூப்பிடுறதுக்கு, உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன் எனக்கு கூப்பிடுறதுக்கு. யூ கால் மீ அண்ட் யூ வில் see my miracle. ஹல்லேலூயா. நிச்சயமா அவரு he doesn't look to, இப்படி வந்தியா, இந்த ப்ரொசீஜர்ல வந்தியான்னு பார்க்க மாட்டார். only you will see a heart. நீ எந்த இருதயத்துல இருந்து அவரை கூப்பிடுற. எவ்விரு வந்தான் இயேசு, அங்க ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவன் தேவ ஆலய தலைவன். அவன் என்ன பண்ணாங்க, he never felt ashamed to fall at the feet of Jesus. அவருடைய பாதத்துல விழுந்து அவர் சொல்ற, ஆண்டவரே, என்னுடைய மகள் மரண தருவாயில இருக்கிறவ, வந்து அவளை உங்க கைய வைங்க, அவங்க சுகமாவா. யோசிச்சு பாருங்க. Amen. Hallelujah. He came to Jesus. He fell at the feet of Jesus. He opened his, தன் இருதயத்துல இருக்கிறது அப்படியே சொல்லிட்டான். யோசித்து பாருங்க, அவன் வீட்டுல இருந்து இயேசு கிட்ட வரதான் டைம் எடுத்து இருக்கும். இயேசுடைய பாதத்துல விழுந்து எழுந்து அந்த ஜெபத்தை சொல்றதுக்கு 1 நிமிஷமோ 2 நிமிஷம் இருக்கும். He finished his prayer. Jesus walked and he received that miracle. Amen. Hallelujah. நீங்க நீண்ட ஜெபம் பண்ணி தான் இயேசு கேட்பாருன்னு நினைச்சீங்களா? Jesus is against that kind of Hippocratic prayer. Be open to Jesus. Just go tell him. அதான் இங்க சொல்லுது, go to Jesus. வேற எங்கேயும் போகாதீங்க. Go to Jesus. இயேசு கிட்ட போங்க. He is waiting to listen to you. இயேசுவை போல பொறுமையா கேட்கிறவங்க யாரும் இல்லைங்க. He will listen. பொறுமையா கேட்பார், கோபப்படாம கேட்பாரு. கேட்கறது மாத்திரம் இல்ல, அவர் மனது உருகுவார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறபடினால் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரிடத்துல போங்க, புறப்பட்டு போக கடவுன்னு சொல்லி 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஒரு கமாண்ட், நீங்க கிட்ட போங்க. ஏன் இயேசு கிட்ட போகணுமா? ஒரு காரியம் என்னன்னா, டு பிரைஸ் காட். நம்ம விண்ணப்பம் மாத்திரம் இல்ல, இங்க ஆண்டவர் கத்துக்கூட அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. கிவ் praise reports. ஆண்டவருக்கு துதியை செலுத்தி கொண்டிருங்க. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5 சொல்லும், pray without ceasing ன்னு சொன்னது மாத்திரமல்ல, always give thanks. நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்க. தாவீது சங்கீதத்துல சொல்ல, நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் கடைசி வசனத்துல சொல்லும், ஸ்தோத்திர பலினால நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறானா. ஆமென். Praise is a sacrifice. ஆண்டவர் சொல்ல, உனக்கு பலியானார் சிலுவையில. ஆண்டவர் சொல்ல, நீ பலியாகாத. You cannot do that. But ஸ்தோத்திர பலியை செலுத்தலாம். You can, ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணலாம்? ஆமென். Hallelujah. அவருக்கு sacrifice, offer the sacrifice of praise. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு உயிரை கொடுத்தேன், நீ எனக்கு ஸ்தோத்திர பலியை கொடு. God has given, இவ்வளோ பெரிய காரியத்தை அவர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. உங்ககிட்ட இருந்து என்கிட்ட அவர் எதை எதிர்பார்க்கிறாருங்க?
praise report, praise கேட்கிறார். It should be a sacrifice. It should be a sacrifice. Hallelujah. அநேக நேரத்துல நமக்கு என்ன பண்றாங்க, துதிக்கிறதுக்கு நமக்கு மனசு வர்றதில்ல. Most of the time we want to pray, we want to rush out. இங்க சொல்றாரு, whoever offers praise glorifies me. சங்கீதம் 50:23 சொல்லும். Hebrews 13:15 சொல்லும். அவருடைய நாமத்தை ஸ்துதிக்கும் உதடுகளின் by him therefore let us offer the sacrifice. You go to the நகர வாசலுக்கு புறமே போறீங்கன்னா அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு continually the offer the sacrifice of praise to God continually. எங்கங்க? through our lips continually அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. keep praising him, keep praising in all, எல்லா சீசன்லயும் praise பண்ண ஆரம்பிங்க. Hallelujah. நல்ல நாட்கள்ல மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 16 படிக்கும் போது பவுலும் சீலாவும் when they were put in the prison, அடிக்கப்பட்டு ரத்த காயங்களோடு சிறைச்சாலையில போட்டு இருக்கும் போது யோசிச்சு பாருங்க, யாருக்குங்க துதிக்க வரும்? நான் இருந்தேன்னா நான் அந்த இடத்துல இப்படிதான் ஆண்டவரே, நான் இவ்வளவு ஊழியம் பண்ணி இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு பாடுகளான்னு கூட கேட்டிருப்பேன் நானு. But the Bible teaches the opposite. Hallelujah. 2 பேரும் அடிபட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாங்க, அப்புறம் they began to sing songs of praises. தேவனை துதித்து பாட ஆரம்பிச்சாங்களாம். உங்க மிகவும் மோசமான நிலைமையில learn to praise God continually. So sometimes நம்முடைய வாழ்க்கையில we learn to, நம்முடைய உபத்திரவம் பாடுகளின் நேரத்துல நீங்க துதிச்சு பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. Don't think about your problem, think about praising God. அவரை துதிச்சு பாருங்க, அவரை மகிமை செலுத்தி பாருங்க. பவுலும் சீலாவும் தான் பண்ணாங்க. Unexpected happened when they praised God. இன்னைக்கு அதான் செய்றார். When you praise God, unexpected things happen. There are எத்தனையோ இன்ஸ்டன்ட் பைபிள்ல இருக்கிறது. When they praised God, யூத மக்களும் யோசேபாத்தும் லேவியர்களோ தேவனை துதித்து பாடின போது God destroyed அவர்களை, இந்த 3 ராஜாக்களை, தேசங்களை தேவன் அழித்தார் என்று எழுதப்படுகிறது. Ezekiel when he went into the temple of God, ஆண்டவருடைய சமூகத்துல முதல்ல அவன் praise பண்ற பிரேயருக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, அன்னைக்கு இரவுல God sent an angel and killed 1,85,000 people. Amen. Praise is such a powerful weapon நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. Amen. Hallelujah. அதை நாம ஒழுங்கா கிரமமா நம்ம பயன்படுத்துவோம்னா, அன்னைக்கு தானியலுக்கு, சாத்ராக் மேஷக் ஏபேத்நேகோக்கு, Hallelujah, இவங்களுக்கு மாத்திரம் இல்ல, பவுலுக்கும் சீலாக்கு மாத்திரம் இல்ல, யோசேபாத்துக்கும் யூத ராஜாக்களுக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு ஸ்டில் காட், தேவன் அதை எதிர்பார்க்கிறாரு. Hallelujah. நீங்க துதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணும் போது you are declaring your faith. ஆண்டவருக்கு முன்பாக நீங்க அவருடைய பராக்கிரமத்தை நீங்க நம்புறீங்க, அற்புதத்தை நம்புறீங்க என்றது சொல்லுகிறது தான் துதியும் ஸ்தோத்திரமும். நம்முடைய ஜெபத்துல கூட அநேக நேரத்துல அவிசுவாசம் காணப்படும். துதி ஸ்தோத்திரத்துல you cannot bring out அது விசுவாச குறைவை காண முடியாது. Amen. Hallelujah. Whether உங்க மனசு சொல்லுதோ இல்லையோ, keep praising. நீங்க துதிச்சுட்டே இருப்பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பாருங்க. திடீர்னு உங்க ஆவியும் தேவனுடைய ஆவியும் கனெக்ட் ஆயிருவாங்க. miracle will begin to happen. Hallelujah. So கர்த்தர் தாமே இதை நமக்கு இதுவரைக்கும் செய்திருக்கிறாரு, இனிமேல் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. Don't quit. Just thank God. உங்க துக்கம் நிச்சயமா சந்தோஷமா மாறும், உங்க துயரம் மாறும், எவ்ரிதிங், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமையான காரியங்கள் மாறும். God is still seated on the great throne.
அவர் அற்புதங்களை செய்கிறவர், செய்தே செய்வாரு, செய்தே முடிப்பாரு, உங்களை கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா?